அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பசையம் அரிசி மாவில் இனிப்பு பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கடையில் கிடைக்கும். ரொம்ப இலை ஒரு 4-5 இலை எடுத்திருக்கேன். இது தனியாக அரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கணும். நிறைய இலை சேர்த்து அரைச்சிட்டு வடிகட்டி கெட்டியாக சேர்த்திங்கன்னா நிறம் நல்லா கிடைக்கும். மாவு 1 கப். இது இல்லைன்னா பச்சை அரிசி மாவாது கவுனி அரிசி மாவாது எடுத்துக்கலாம். 1/2 கப் அளவு சீனி. இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். வெல்லம் கருப்பட்டி வேணாலும் சேர்த்துக்கலாம். பொடி பண்ணி எடுத்துக்கணும். இதே மிக்சியில் இந்த இலையை சேர்த்து அரைச்சிக்கலாம். வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த இலை சாரை இதில் சேர்த்துடலாம். பணியார மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கணும். பத்தாததுக்கு பால் இல்லைன்னா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இனிப்பை சேர்த்துடலாம். வெள்ளை சீனி சேர்த்திங்கன்னா இன்னும் பச்சை நிறம் கிடைக்கும். பணியாரம் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் காய வச்சுக்கணும். பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஏலக்காயெல்லாம் சேர்க்க வேணாம். இது தனி சுவையோடு இருக்கும்.